வானவழி அரிசியை தோற்றுவிக்கிறார்கள். இந்த இரண்டாவது தொகுப்பினை ஆதினங்கள் பாரம்பரிய பாதுகாப்பு நிலையத்தினுடைய மாநில அவர்கள் நெருப்பு வைத்து பற்ற வைப்பார்கள். இரண்டாவது 9 வகையான பாரம்பரிய 9வது தொகுப்பில் 9 வகையான பாரம்பரிய அரிசிகள் இருக்கிறது. இதனை நெஞ்சிடாமல் பாரம்பரிய பாதுகாப்பு நிலையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜீவ் அவர்கள் அன்போடு இருக்கிறார்கள். அங்க பாருங்க சார், டாக்டர் சார் கேசவராஜ் என்ன இருக்கு இந்த போன தடவை இந்த சவுத் வெள்ளை அடிச்சு மாடு கண்ணெல்லாம் குளிப்பாட்டி வீடு முழுக்க தோரணங்கள்லாம் கட்டி வீட்டு வாசல்ல நமக்கு விவசாயம் செய்ய உதவியாக இருந்த நமது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தமிழர்களாகிய மதிய உணவாக வழங்கப்பட இருக்கிறது. இயற்கை இயற்கைங்கிறாங்க, இயற்கைனா என்னங்கிறத நானும் இதை பற்றி கருத்துக்களை முக்கியமாக எடுத்துக்கிறேன். இந்த சோழமண்டல இயற்கை விவசாயிகளுடைய கூட்டமைப்புடைய நல அறக்கட்டளையுடைய உறுப்பினர்களுடைய நம்முடைய இருக்கின்றார்கள். இந்த விழா நடைபெறுவதற்காக 27 வகையான 27 வகையான பாரம்பரிய நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க இல்லையா?
இது வந்து எந்த ஷாப்பிங் மாலையும் போனாலும் எந்த கடையில் போனாலும் எவ்வளவு லட்சம் பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா இந்த இயற்கை விவசாயிகள் நேரடியாக பயனாளிகளுக்கு கொடுப்பதற்காக, அதுவும் நம்ம உங்களுடைய மாணவர்களுக்கு தெரிவிப்பதற்காக மிகுந்த சிரமத்திற்கிடையிலேயே இந்த விவசாயிகள் பண்ணியிருக்காங்க. இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த பசுமை சாரல் இந்த யூடியூப் சேனலை நடத்துகின்ற இந்த இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கின்ற வேலையை செய்கின்ற பிரவீன் அவர்களும், எனது நீண்ட கால குடும்ப நண்பர் கேசவராஜ் அவர்களும், டாக்டர் இந்த இயற்கை உணவு உற்பத்தியிலே இந்த 10 ஆண்டுகளாக புரட்சி கோயில்களில் புரட்சி ஏற்படுத்துகிற டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களும், இந்த கூட்டமைப்புடைய தலைவர் ராஜேந்திரன் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இந்த 27 வகையான லைசன்ஸை கொண்டு வந்து சேர்த்து அதற்கான ஒவ்வொரு வெள்ளம் தெரிந்து இளம் இயற்கையான பொருட்கள் இங்கே இந்த பொருளை அழகாக படைப்பதற்கு உதவியாக இருந்த காயத்ரி எல்லாரும் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. அகப்பை என்னுடைய இனிய பொங்கல் திருநாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய காவேரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாக இயக்குநர்களுக்கும் சோழமண்டல இயற்கை உலகங்கள் கூட்டமைப்பிற்கும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு காரணம் தமிழகம் மட்டுமல்ல, உலகிலேயே எந்த ஒரு கல்லூரியிலும் பள்ளிகளிலும் இதுவரை 27 வகையான பாரம்பரிய அரிசிகளை கொண்டு ஒரு பொங்கல் திருநாள் கொண்டாடியதாக வரலாற்று நிலை. உங்கள் பலத்த கரவொலி மூலம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவின் நோக்கமே அதில் குறிப்பிட்டுள்ள 27 வகையான பாரம்பரிய அரிசிகளில் குறைந்தபட்சம் ஒரு இடங்களாவது நமது வாழ்நாளில் நாம் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மட்டுமே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் திருநாள் என்பது இப்போது இருக்கிற தலைமுறை நினைத்துக் கொண்டிருப்பது 4 நாட்கள் நமக்கு விடுமுறை கிடைக்கும், ஜனநாயகம் படம் பார்க்கலாமா, மகாசக்தி படம் பார்க்கலாமா என்ற அந்த மனதில் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையாகவே இந்த பொங்கல் திருநாள் எந்த காரணத்திற்காக நமது முன்னோர்கள், நமது தாத்தா பாட்டிகள் போன்றவர்கள் கொண்டாடினார்கள் என்ற வரலாற்று நிகழ்வையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பொதுவாக இந்த விழா என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான விழா என்று பெரும்பாலான நபர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது இந்து மதத்திற்கான விழாவாக நிறைய நபர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. பொங்கல் திருநாள் என்பது உழவர்களின் திருநாள். இப்பொழுது பல தொழில்கள் செய்ய நாம் செஞ்சிருக்கிறோம். ஆனால் இன்னொரு மாதத்தில்தான் அனைத்து வீடுகளிலுமே விவசாயம் செய்வது வழக்கமாக இருந்து வந்தது. அவர்கள் தாங்கள் பயிரிட்ட நெல்லை தான் உட்கொள்ளாமல் முதலில் நமக்காக ஒத்துழைப்பு வழங்கிய இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவற்றிற்கு படைத்த பின்புதான் அவர்கள் மாணவர் செல்வமணி மற்றும் பெரியவர்கள் இங்கே வந்து பொங்கல் கொண்டாடி மிக சிறப்பாக இதை காப்பதற்காக நாம் வந்துள்ளோம். பொங்கல் என்று தமிழர்களுடைய திருநாள். இந்த திருநாள் தமிழர்களுடைய திருநாள். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுவோம் என்று கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். காவேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சிறப்பாக அதே சமயத்தில் வரலாற்று முக்கியம் வாய்ந்த அதே சமயத்தில் சாதனை நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த 27 வகையான பாரம்பரிய அரிசியில் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கின்ற காவேரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியும் அதோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற கும்பகோணத்தில் சிறப்பாக இயங்கிக்கொண்டிருக்கின்ற சோழமண்டல இயற்கை உலகங்கள் கூட்டமைப்புடைய சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் விழாவானது வரலாற்று முக்கியமானது.
இன்னும் சொல்லப்போனால் இந்த பொங்கல் விழா நடத்துவதற்கு உங்களுடைய பள்ளி காவலர் அலுவலர் சோனிய நாராயணன் அவர்களால் மக்களுக்கு நடத்த வேண்டாம். நம் பள்ளி நடத்துங்கள், மாணவர்களிடத்திலே இந்த 27 வகையான பாரம்பரிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அன்போடு வேண்டுகொள்ள வேண்டாம். அதை கொண்டு அவர்களுக்கு இந்த நல்ல இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துவிட்டு இந்த பாரம்பரிய அரசியல் நான் முன்பே சொன்ன பாரம்பரிய அரசியலை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படின்னாங்க, இப்போ நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பையில செம்பருத்தி கட்சிக்குமோ இந்த மாதிரி டபுள் டே ரொம்ப நிறைய அரசியல் கிடைச்சிருக்கு. அந்த அரசியல் எங்கேருந்து வந்து எப்படி தயார் பண்ணுறீங்க, என்ன விவசாயங்கள் போடுறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவைகளெல்லாம் சரி, அதாவது வந்து பட்டை கொடுத்தப்பட்டு அவையெல்லாம் சாப்பிட்டு நம்ம போகிறது நம்ம ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நம்ம தீர்மானமாகும், ஈஸியாக யாருக்கு பண்ணக்கூடிய அரசியல் மாற்றாக பாரம்பரிய அரசியல் நாட்டில் இயற்கை விவசாயத்தில் செயற்கை உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லிகள், மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள், உயிரெதிரி எச்சங்கள் போன்றவை பயன்படுத்துவதே இல்லை. மாறாக பயிர் சுழற்சி, பசுந்தாள் உரம், செயற்கை உரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. அங்க நான் கத்துக்கிட்டது என்னன்னா, தெரிஞ்சுக்க போனது அதுதான். உலக தமிழர்கள்ல என்ன எதிர்பார்க்கிறாங்க, நம்மளுடைய இயற்கை விவசாயத்திலிருந்து உற்பத்தி பண்ற பொருட்கள் அவங்களுக்கு தேவை, சத்தான உணவு, ஆரோக்கியமான உணவு தேவை. அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். இங்க இருந்து இயற்கை விவசாயத்தை சப்போர்ட் பண்ண போறோம், அது வேற. பள்ளி குழுமர்களுக்கும் என்னுடைய பையனுக்கும் தான் முன்னாடி நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த விழா எல்லாம் வந்து நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரையும் சேகரிச்சு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னும் அந்த அவங்களுடைய மனைவிமார்களுக்கு தான் ரொம்ப நன்றி. ஏன்னா கணவர்களை ஊக்கப்படுத்துறது அவங்கதான். அதனால என் பையனுக்கும் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும். எல்லாருமே கொஞ்சம் இங்க படையலுக்கு வந்துருங்க. அவர் பிரியாணி எடுத்து தராங்க. நல்லா இருந்ததா? இதுல உங்களுக்கு பிடிச்சது எது? அடுத்தது எல்லாமே ஓகே, வெரி குட். இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி போச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஜாலியாவா, ரொம்ப ஜாலியாவா? கேட்கலையே எனக்கு சத்தமா. வெரி குட், வெரி குட். நாங்க வந்து இங்க இயற்கை விவசாயத்தை மக்களிடையே பரப்பணும், இயற்கை முறையில் விளைந்த விளைபொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தப்போ ஒரு 7 பேர் பேசினாங்க. நாங்கள் பேச வேண்டியது அவங்களே பேசிட்டாங்க. நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்னென்ன பேசணுமோ அதை எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதற்கு இங்கு இந்த பள்ளியில் காவேரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இங்கே தான் செய்யணும் அப்படின்னு எங்களை இங்கு அழைத்து வந்து இந்த பசுமை பொங்கலை செய்ய வைத்த உங்களுடைய
தாளாளர் யாரு தாளாளர் உங்களுக்கு? கரஸ்பாண்டன்ட் யாரு? சார் பேர் என்ன? அவங்களுக்கு ஒரு வாழ்த்து போடுமா? இன்னும் வருவோம். வெரி குட். நீங்க எல்லாம் உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறது தெரியுது. இந்த வேளாண் நிகழ்வை நான் வந்து இங்க எதுவும் பேசுறதுக்கு வரல, ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் தான். முன்னாடி பேச கூப்பிட்டுட்டாங்க, நான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல தான் இங்க வந்திருக்கிறேன். இந்த நிகழ்வை, இந்த பசுமை பொங்கலை உங்க ஸ்கூல்ல நடத்துறதுக்கு அனுமதி அளித்ததும் இல்லாமல் பெரும் பங்காற்றி கிட்டத்தட்ட ஒரு 4 நாளா அவர் இது சம்பந்தமா மெனக்கெட்டு இருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லவும், இந்த பள்ளியின் முதல்வர் திருமதி ராணி அவர்களுக்கு நன்றி சொல்லவும், பிடி வாத்தியார் சிலம்பரசன் அவர்களுக்கு நன்றி சொல்லவும், என்ன பிடி வாத்தியார் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? அடிப்பாரோ? சத்தம் அடிப்பாரோ? அப்படிலாம் இல்லையே. அவருக்கு நன்றி சொல்லவும், மற்றுமுள்ள இங்க தலைமை ஆசிரியர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன்.